நாம் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் டைரக்டர் அருண்குமார் இயக்கத்தில் சியான் விக்ரம் அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய வீரா தீரா சூரன் மூவியை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமாக மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய விக்ரம் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் எப்பயுமே அவர் நடிக்கக்கூடிய எல்லா படங்கள்லையுமே 100% எஃபோர்ட்க்கு மேலே தான் அவர் போட்டுட்ருக்காரு. அதற்கான பலன்கள் அவருக்கு கிடைக்கிறோ இல்லையோ, ஆனால் அவர் எஃபர்ட் போடுற விஷயத்தில் எப்போவுமே தவறுனதே கிடையாது. அதற்கு எக்ஸாம்பிளாக இதுக்கு முந்தைய வந்த விக்ரம் சாரோட படங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த படத்துலையும் அதில் கொஞ்சம் கூட குறையில்லாத அளவுக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டு தான் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அந்த படத்துல கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு ரவுடியாக இருந்து தன்னோட குடும்பத்துக்காக திருந்தி ஒரு நல்ல மனுஷனாக வாழக்கூடிய விக்ரம் மறுபடியும் அந்த ரவுடிசம் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்குள்ளேயே தள்ளப்படுறாரு. மறுபடியும் இவர் அந்த சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் நான் திருந்திட்டேன், இனிமே ரவுடியாக மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாரா, இல்லைன்னா மறுபடியும் அந்த ரவுடிசத்துக்குள்ளேயே போறாரா அப்படிங்கிறதான் அந்த படத்துல விக்ரம் சாரோட கேரக்டரா இருக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க இவரோட கேரக்டரை சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா என்ன நடந்தது அப்படிங்கிறத வச்சுதான் ஒரு ஸ்டோரியா மேக் பண்ணியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா விக்ரம் சாரோட நடிப்பு பத்தி சொல்லவே தேவையில்ல, ரொம்ப அருமையாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் அந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்கக்கூடிய துஷாரா விஜயன், இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல ரொம்ப அழகா இருக்காங்க. என்னன்னு தெரியல, சூப்பரா டைரக்டர் இவங்களை அழகாவே காட்டியிருக்காரு. இவங்க விக்ரம் சாருக்கு இந்த படத்துல ஜோடியா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பொதுவாக நம்ம வீடுங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ட்ரோல் எல்லாமே பாத்தீங்கன்னா பொண்ணுங்க கையில தான் இருக்கும். எப்போதுமே ஆண்கள் அவங்க தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணிக்குவாங்களே தவிர, ஆனா ஒரு ஃபேமிலியில எல்லா டிசிஷனுமே எடுக்கிற அந்த கண்ட்ரோல், அந்த கீ யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே பொண்ணுங்க கிட்ட தான் இருக்கும். இந்த படத்துலயும் துஷாரா விஜயன் விக்ரம எப்படி அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க, எந்த விஷயத்துலலாம் ஃப்ரீயா விடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாகவே டைரக்டர் இந்த படத்துல காட்டியிருக்காரு. அடுத்த மெயினா இந்த படத்துல சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அந்த ஃபிக்ஸ் ஆன அன்னைக்கு விக்ரம் சார் காணாம போயிடுவாரு. விக்ரம் சார் காணாம போனோம்னா அங்க மண்டபத்துல இருக்கிற எல்லாருமே விக்ரம் சார் எங்கன்னு தேடிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு செம்ம ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, அது வேற லெவல்ல இருக்கும். அவர் எங்க போனாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு, திரும்ப அங்க இருந்து யாருக்கும் தெரியாம எப்படி வந்தாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப அற்புதமா காட்டியிருப்பாங்க. இதுலயும் குறிப்பா இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த துஷாரா விஜயனோட அம்மாவா இருப்பாங்க, அதாவது விக்ரம் சாரோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க நூக்கன் காரணம் தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டா அடிப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருந்தது. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே அந்த விஷயம் புரியும். நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எஸ்.ஜே. சூர்யா சார் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போல்லாம் இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நடித்தா வில்லனாக தான் நடிப்பேன், நீ ஹீரோ ரோல் கொடுத்தா கூட அதில் வில்லத்தனம்காக தான் நடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு தலைவன் ஃபுல் டைம் வில்லனாகவே மாறிட்டு வர்றாரு. இந்த படத்தில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு எஸ்பி கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இவர் என்னதான் இந்த படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தா கூட இந்த படத்துக்கான மெயினான வில்லன் ரோலை பிளே பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த எஸ்.ஜே. சூர்யா சார் அப்படின்னு தான் சொல்லணும். வில்லன் கேங்க்கு அகைன்ஸ்டா ஒரு போலீஸ் இருந்தாலும் இவர் அவங்க மேல என்ன மாதிரியான வஞ்சன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்குறதுக்கு என்ன மாதிரி விக்ரம் சாரெல்லாம் யூஸ் பண்றாரு அப்படிங்கிற விதமெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. தலைவனை சொல்லவே தேவையில்ல, வேற லெவல்ல மிரட்டி எடுத்திருக்காப்புல. மெயினா விக்ரம் சாரை விட இந்த படத்துல இவரோட ஆக்டிங் தான் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தலைவன் ஹீரோவே தூக்கி சாப்பிட்டு போயிருக்காரு. நீங்க இந்த படம் பாக்குறப்ப உங்களுக்கே புரியும் இவரோட ஆக்டிங் எந்த லெவல்ல இருந்துச்சு அப்படிங்கிறது. இந்த படத்தோட மெயின் வில்லன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரஜ் வெஞ்சர் ராமடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா ஆக்டர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா இந்த படம் முழுக்க இவர் வரக்கூடிய சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வில்லனுக்கான தோரணை எந்த மாதிரி இருக்கும், அந்த தோரணையை முழுக்க முழுக்க ரொம்ப அற்புதமா கையாண்டிருக்காரு.
இவர் என்னதான் ஒரு மலையாள நடிகராக இருந்தா கூட இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாக்கள்ல இவருக்கான வரவேற்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்துல இவர் நடிச்சிருக்கிற நடிப்பை வச்சு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வரக்கூடிய படங்கள் எல்லாத்துலயுமே இவருக்கான வாய்ப்புகள் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு வில்லன் ரோல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அற்புதமா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அதோட டைரக்ஷன் எந்த அளவுக்கு நல்லா இருந்தாலும் அதில் ஆக்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்க ரொம்பவே அற்புதமா ஆக்ட் பண்ணியிருந்தா கூட, அந்த படத்தோட கேஸ்டிங் எல்லாமே நல்லா அமைஞ்சிருந்தா கூட, அந்த படத்தை பெரிய லெவல்ல ஹிட் அடிக்க வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது அந்த படத்தோட மியூசிக் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் சீன் பை சீனா அவங்க கொடுக்குற பிஜிஎம்ல இருந்து அந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே நம்மளை மறுபடியும் கேட்க தோன்ற அளவுக்கு இருந்தா மட்டும்தான் அந்த படம் வந்து பெரிய அளவுல ஹிட் அடிக்கும். அதே வேளையில இந்த படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெயபிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இவரோட மியூசிக்கை பத்தி நம்ம பெருசா பேசணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம பேசக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இவர் எல்லாமே செய்திகளை செஞ்சுட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் ஜெயபிரகாஷ். இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இவரோட மியூசிக்கை பத்தி குறைய சொல்ல தேவையில்ல. நிறைய பாடல்களும் சரி, இந்த படத்துக்கு வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துல ஹீரோ நடிச்சிருக்கக்கூடிய விக்ரம் சார், ஜோடியா நடிச்சிருக்கக்கூடிய துஷாரா மேம், அப்புறம் மெயினா வந்துட்டு நம்ம எஸ்ஜே சூர்யா சார், அப்புறம் வில்லன் கேரக்டர், இப்படி எல்லாமே இந்த படத்துல வந்து பாசிட்டிவா தான் இருக்குது. மெயினா வந்துட்டு இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படத்தோட மியூசிக் அப்படின்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அள்ளி இறைஞ்சிருக்காங்க. சரி, இவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் வந்துட்டு இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நாள் நடக்கிற விஷயங்களை சொல்லியிருந்தா கூட படம் வந்துட்டு விறுவிறுப்பா போகாம ரொம்ப மந்தமான நிலையில போகுது. இது கொஞ்சம் படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு சலிப்பு தட்ட தோன்ற நேரத்துல வந்து ஒரு சில இடங்கள்ல மாஸ் சீன்ஸை வச்சு வந்துட்டு விக்ரம் சாரை வச்சு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தா கூட, ஏன்னா வந்துட்டு இந்த படத்துல வந்து நிறைய வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு இந்த படம் பார்க்கறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நீங்க ஒரு வீக்கெண்ட்ல போயிட்டு ஒரு படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் வந்துட்டு தாராளமா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் விஜய் ராஜா.